தூதி செய்வார் மணவாளர் தெய்வம் என்று மாதர்கள் தூதி செய்வார் மணவாளரே சரணா திருவடிக்கே மணவாளரே சரணா சுவாமி பார்வதா, உங்கள் திவ்ய பாதத்திற்கு மல்லிகை முல்லை கோங்கு மந்தாரம் பாரிஜாதம் வெற்றி பெறும் சொல்லக்கூடிய மலரை நான் பறித்து வந்து ஆரமாக தொடுத்து உன் பாதத்தில் வைத்து பார்வதி அணைக்கூடிய வந்தார் சுவாமி. பார்வதா, பலவித வாசனைகள் நிறைந்த வண்ண மலர்களை கொண்டு எனது பாதத்தில் இட்டு வணங்கியபடியால் இன்று போல் என்றும் தீர்க்க நிம்மதியாக காமாட்சி மாங்கல்யம் போல் நீடித்து நிலைக்க சிறப்பாக வாழ்ந்திருப்பார். எழுந்திரம்மா. ஆகட்டும் சுவாமி. அப்படி இருந்தாலும் பார்வதா, சொல்லுங்க சுவாமி. அனதினமும் நீ எனது பாதத்தை பணிந்து காலையில் பூசை புரிய உனது கடமையாக வைத்திருக்கின்றாய். ஆமாங்க. ஆனால் நானோ 14 லோகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் பணி எழுந்திட வேண்டும். எனவே இன்று சற்று கால தாமதமாகிவிட்டது. எனவே உலோகத்திற்கு சென்று நான் படியெழுக்க புறப்படுகிறேன். விடை கொடு சுவாமி. பார்வதா, படைத்தல் காத்தல் அழித்தல். ஆமாம். தொழிலுக்கு 3 பேரும் இருக்கின்றேன். ஆமாம். அதில் பாமர மக்களுக்கு படியெழுக்கக்கூடிய தொழில் உணர்வு வேலை. அப்படி என்றால் உலகத்தில் சென்று பாமர மக்களுக்கு படியெழுந்து விட்டு சீக்கிரம் கைலாயம் வாருங்கள் சுவாமி. ஆகட்டும், புறப்படுவேன் பார்வதா.